திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவின் 7வது நாள் நிகழ்ச்சியில் வெட்டிவேர் சப்பரத்தில் சுவாமி சண்முகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்போம். ஆனந்தன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றானது மாசி திருவிழா. இந்த ஆண்டு மாசி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் சுவாமியும் அம்பாலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான 7ஆம் திருநாள் ஏற்றம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதனையொட்டி இன்று அதிகாலை கோவில் நடை 1 மணிக்கு திறக்கப்பட்டது. தொடர்ந்து 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:30 மணிக்கு சுவாமி சண்முகருக்கு உருது சட்ட சேவையானது நடைபெற்றது. இதனை அடுத்து சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. இதனை அடுத்து சுவாமிக்கு 5 முகங்களில் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி ஏற்றமாய் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். நன்றி ஆனந்தன், விரிவான தகவல்களுக்கு.